சிவகங்கை மாவட்டத்தில் பாஜக நிர்வாகி மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற குற்றவாளி காலில் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரிவாளை தூக்கிய ரவுடிக்கு போலீஸ் துப்பாக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை அருகே வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 52 வயதான செல்வக்குமார். பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வந்த இவர் தனியாக செங்கற்காலவாசல் வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி சாத்தரசன் கோட்டையில் இருந்து வேளாங்குளம் கிராமத்திற்கு அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தனர். தப்பிச் செல்ல முடியாதபடி சுத்து போட்ட அந்த கும்பல் செல்வக்குமாரை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தினர். இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து செல்வக்குமார் உயிரிழந்தார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. கொடூரமாக வெட்டி கொலை செய்த குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். குற்றவாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் மருதுபாண்டி, அருண்குமார் என்கின்ற தொத்தல், வசந்தகுமார், சட்டீஸ்வரன், விஷால் ஆகிய 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின் தான் பழிக்கு பழியாக இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது தெரிய வந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு மேலப்பிடாவூரைச் சேர்ந்த புவனேஸ்வரன் என்பவர் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார். இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு உயிரிழந்த செல்வக்குமார் மறைமுகமாக உதவி செய்ததாக கூறப்படுகிறது. அவரை கொலை செய்ய நேரம் பார்த்து காத்திருந்த இந்த கும்பல் சம்பவத்தன்று தாங்கள் பழிவாங்கும் படலத்தை நிறைவேற்றியுள்ளனர். நிலையில் கைது செய்யப்பட்ட வசந்தகுமார் என்பவர் அளித்த தகவலின் பேரில் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்ய புதுப்பட்டி கிராமத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடத்தை போலீசார் ஆய்வு செய்த பொழுது அருகில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் பிரதாப்பை தாக்கிவிட்டு வசந்தகுமார் தப்பியோட முயன்றுள்ளார். அவரை எச்சரித்தும் கேட்காத நிலையில் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் தனது கைத்துப்பாக்கியால் வசந்தகுமாரை காலில் சுட்டு பிடித்தார். இந்த சம்பவத்தின் போது காவல் உதவி ஆய்வாளர் பிரதாப்பிற்கும் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இருவருக்கும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரை பிரவீன் உமேஷ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து கேட்டறிந்தார். அண்மையில் திருச்சியில் காலில் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி கலைப்புலி ராஜாவுக்கு சிகிச்சை பலனின்றி கால் அகற்றப்பட்டது. தற்பொழுது பாஜக பிரமுகர் கொலை குற்றவாளி அதிரடியாக காலில் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் கொலை குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கை விடுப்பது போல் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.